ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை பாசுரம் 19. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில்மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயில் எழ ஒட்டாய் காண் எத்தனை ஏலும் பிரிவாற்ற இல்லையால் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய். நப்பின்னையும் நானும் இருக்கும்போது நப்பின்னையை மட்டும் கோபியர்கள் எழுப்புகிறார்களே என்று கண்ணன் குறைபட்டு கொண்டான். அதனால் இந்த பாசுரத்தின் மூலம் கண்ணனையும் நப்பின்னையையும் எழுப்புகிறார்கள். முதல் 4 அடியில் கண்ணனையும் அடுத்த 4 அடியில் நப்பின்னை பிராட்டியையும் எழுப்புவதாக அமைந்துள்ளது இந்த பாசுரம். மங்களகரமான குத்து விளக்கு ஒளி வீச தந்தத்தினால் செய்யப்பட்ட கால்களை கொண்ட கட்டிலின் மேல் மென்மையான துயில் அணையின் மேல் கொத்து கொத்தாக தலையில் மலர்களை அணிந்த நப்பின்னையோடு இருக்கும் மலர்ந்த மார்பை உடையவனே, எங்களை பார்த்து கவலைப்படாதே என்று ஒரு வார்த்தை சொல்லலாமே என்கின்றனர். அவன் வார்த்தை சொல்லத் தொடங்கியதும் நப்பின்னை அவன் வாயை மூடிவிட்டாள். இந்த நிகழ்ச்சியை கோபியர்கள் சாளரத்தின் வழியாக கண்டுவிட்டனர். கண்ணன் வராததற்கு நப்பின்னைதான் காரணம் என்று உணர்ந்த கோபியர்கள், அழகிய கண்களை உடையவளே, நீ உன் மணாளனை ஒருபொழுதும் பிரிய விடமாட்டாய். தாயே, நீயே எங்கள் கோரிக்கையை கவனிக்கவில்லையானால் அந்த மாயவனிடம் யார் சென்று எடுத்து சொல்வார்கள்? அவன் உன் மார்பில் தலை வைத்து கிடக்கும் பாக்கியத்தை பெற்றவள் நீ. எங்களுக்கு அவன் வாயால் நன்றாயிருங்கள் என்று ஒரே ஒரு ஆசி வார்த்தை கிடைத்தால் போதும் என்கின்றனர்.